மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் நம்முடைய உணவு, நீர், சுவாசிக்கிற ஆக்சிஜன் போன்ற உயிர் வாழறதுக்கு தேவையான பல்வேறு காரணங்களுக்காக இயற்கைய சார்ந்திருக்கிறோம். முதல்ல நமக்கான உணவு உற்பத்திக்காக காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தினோம். அதுக்கப்புறமா நிலங்களை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சோம். காலம் போக போக மக்கள் தொகையும் மக்களுக்கான தேவைகளும் அதிகரிச்சப்போ தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இன்னும் பல நுண்ணுயிரிகளை இந்த இயற்கையின் பல்லுயிர் அமைப்பின் மீதான நம்முடைய அணுகுமுறை மாறிப்போச்சு. பூமியின் நிலப்பரப்பிலும் பெருங்கடல்கள்லயும் பல்வேறு மாற்றங்களை செஞ்சு இயற்கைய நம்ம தேவைக்கு அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இத எல்லாரும் பண்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. வெறும் 1000 மனிதர்ல ஒரே ஒரு மனிதர் கடந்த 50 ஆண்டுகள்ல 83 விழுக்காடு காட்டுயிர்களின் அழிவுக்கு காரணமா இருந்திருக்காரு. காண்டாமிருகங்கள் அதனுடைய கொம்புக்காக வேட்டையாடப்பட்டு கொல்லப்படுறத தவிர்க்கிறதுக்காக அந்த காண்டாமிருகங்களின் கொம்புகளையே வெட்டி அத அகற்ற சூழலுக்கு நாம வந்து சேர்ந்திருக்கோம். இந்தியாவில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாராஜா ஒருத்தரு தன்னுடைய கேளிக்கைக்காக அப்ப இந்தியாவில எஞ்சி இருந்த கடைசி 3 சிவிங்கி புலிகளையும் வேட்டையாடி கொன்னாரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு நாம கென்யால இருந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வந்து இந்தியாவில அதை வாழ வைக்க முயற்சி பண்றோம். ஆனா கென்யாவுடைய தட்பவெட்ப நிலை, தாவரங்கள், அந்த சிவிங்கி புலிகள் உண்ணக்கூடிய இறை விலங்குகள், இது எல்லாத்துல இருந்தும் இந்தியாவின் சூழல் மாறுபட்டிருக்கிறதுனால அந்த சிவிங்கி புலிகளை பாதுகாக்கிறது ரொம்பவும் கடுமையான சவாலா இருக்கு. அதனால இந்த சிவிங்கி புலிகள் உயிரிழந்துகிட்டே வருது. நம்மால விண்கல் மோதலால் அழிக்கப்பட்ட டைனோசர்களையோ, மனிதர்களால அழிக்கப்பட்ட டோடோ பறவையையோ, பனியுகத்து மாமுத்துகளையோ ஒருபோதும் திரும்ப உயிர்ப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு வரையிலும் அழிந்த உயிர்களை உயிர்ப்பிக்கிற தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்ல. பூச்சிகள் மட்டும் அழிஞ்சு போனாலே இந்த உலகத்துல இருந்து வெறும் 4 வருடங்கள்ல மனித இனமே முற்றிலுமா அழிந்து போயிடுமா? இது உங்களுக்கு தெரியுமா? இப்படி இருக்கும்போது நாம உயிர் வாழறதுக்கு அடிப்படையான உயிரினங்கள் ஒவ்வொன்னா தொடர்ந்து அழிஞ்சுகிட்டே இருந்தா நம்மால இந்த புவியில எப்படி நல்லா வாழ முடியும்? ஒரு பக்கம் காடழிப்பு, வேட்டைகள், சூழல் சீர்கேடுகள், ஆக்கிரமிப்புகளால விலங்குகள் வேகமா அழிஞ்சு வரக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றத்தினால உருவாகக்கூடிய காட்டுத்தீ, வெள்ளம், புயல்கள், வெப்ப அலைகள், வறட்சி போன்ற தீவிர இயற்கை சீற்றங்களும் பெருமளவிலான உயிர்களை அழிச்சுக்கிட்டு வருது. வரலாற்றுல முன்னெப்போதும் நடந்த முற்றொழிப்புகளை விட வேகமாகவும் தீவிரமாகவும் உயிரினங்களின் அழிவுகள் நடந்து வர்றதா கவலை தெரிவிக்குது பல ஆய்வுகள். கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுங்குடில் வாயுக்களின் உமிழ்வை குறைக்கிறது, உயிரினங்களை அவை பழக்கப்பட்ட சூழல்ல வாழ வைக்கிறது போன்றவை பல்லுயிர் வளத்தை பாதுகாக்க அத்தியாவசியமான முயற்சிகள். காட்டுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கான பாதுகாப்பும் தான். ஏன்னா நாம இந்த உலகின் ஒவ்வொரு உயிரோடையும் இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கோம்.